தம்பி முகமட் ஹாய். மதமோ இனமோ இந்த மொழியோ அதெல்லாம் உண்மையா தேவையில்லை. மனிதாபிமானம்ங்கிற ஒன்று இருந்தா இன்னொரு துக்கமான ஒரு செய்தி. நம்ம ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வீடு போட்டு அந்த மூண்டு இன்னைக்கு மழை அடிக்குதானே. அப்ப நம்ம போகணும்னு சொன்னோம், மலைக்குள்ள நினைஞ்சிருவோம். ஒழுங்கா நின்று பார்க்க மேலாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போயிடும். இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது கல்முனை நகரம். கல்முனை பஸ் ஸ்டாண்டை தாண்டி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். மழை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுது. சரியான மாதிரி கிளைமேட் கடும் மோசமா இருக்குது. இப்போ அந்த வெள்ளாமைகள்லாம் வந்து வெட்டுற டைம் வர நிறைய விவசாயிகள் வந்து சரியான மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. நெல்லெல்லாம் வந்து நனைஞ்சு அங்கே காய போட்டு இங்கே காய போட்டு மேலே நினைச்சக்குள்ள அவ்வளோ ஒரு பரிதாபமாக இருக்குது. அப்போ நாங்கள் இந்த முஸ்லீம் தம்பிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி வந்து கொண்டிருக்கோம். மாதாந்தம் காசு கொடுக்குறது நிறைய பேருக்கு தெரியும். இப்போ வளமையாக வந்து நான் 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ளே கொடுத்து வந்தேன்னா அந்த சில நாளைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைப்பழுக்கள் கொஞ்சம் அதிகரிக்குமா இருந்தால் கொஞ்சம் 2-3 நாள் பிந்தி போகிற வளமை. அது அந்த வகையில் ஒரு 5 நாளைக்கிட்ட பிந்தி போயிட்டு 5-6 நாளைக்கிட்ட. இன்றைக்கு வந்து திகதி 13ஆம் தேதி வர கிடைச்சிருக்குது. அதை போய் சந்திச்சுட்டு அவரோட கதைச்சி அவரோட அந்த காசை கொடுத்துட்டு போகலாம். அதோட தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் அந்த வீல் சேர் வாங்குறதுக்கும் ஒரு அண்ணா வந்து முன் வந்திருக்கின்றாங்க. அதாவது முழுமையாகவே இல்லை, ஒரு 50,000 ரூபாய் காசை வந்து தந்து வச்சிருக்கின்றார். துனியா பிரதீபன் என்கின்ற அண்ணா வந்து அப்ப ஒரு 50,000 காசை வந்து தந்திருக்காங்க. இப்ப இதோட வந்து அந்த தம்பிக்கு வந்து நம்ம வீல் சேர் கொண்டு வேண்டி கொடுக்கணுமா இருந்தா இன்னும் ஒரு 2-3 லட்சம் ரூபாய் கிட்ட தேவைப்படும். ஏன்னா ஒரு அதிகமான பட்ஜெட் தானே. அப்போ அந்த வேலை யாராவது முன்வந்தீங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை நம்ம செய்து கொடுக்கலாம். இப்போ 1 மாத காலம் வந்து நான் இப்போ அந்த கால அவகாசம் கேட்டுருக்கின்றேன். இப்போ எடுத்த உடனே வந்து தெரியப்படுத்தலானே. அப்போ நான் இந்த வீடியோவில்னா இப்போ இந்த முறை வந்து இப்போ கோவி என்ன தந்த அந்த காசை வந்து கொடுக்க போகும்போது வீடியோவில் கதைச்சி விடுறேன்னா அப்போ யாராவது முன்வந்தாங்கன்னு சொன்னால் அதோட போட்டு செய்வோம். இல்லைன்னு சொன்னால் நான் தம்பியோட செலவுக்கு வந்து நான் அந்த காசை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணாட்டு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் யாராவது முன்வந்து இந்த உதவியை செய்ய போறீங்களாக இருந்தா இந்த ஒரு மாதத்துக்குள்ள, அதாவது இன்னொரு 15-20 நாளைக்குள்ள வந்து இன்ஃபார்ம் பண்ணக்கூடியவர்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நண்பர் இருக்குது, கால் எடுத்து அந்த வீல் சேர் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் நான் விசாரிப்பேன் யாராவது முன்வந்தீங்கன்னு சொன்னா. இதுவரைக்கும் வந்து சரியான பிரைஸ் வந்து தெரியாது. தராசில வந்து நாங்கள் சும்மா நோம்பல் அடிச்சு பார்த்தோம் ஆன்லைன்ல. 3 லட்சம் ரூபா, 4 லட்சம் ரூபா, 3.5, 2 இப்படி ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஹைலாம் இருக்குது. அப்போ போயிட்டு முஸ்லீம் சந்திப்போம், என்ன மாதிரி அவர் நிலைமை இருக்கின்றதை பார்ப்போம். அதோட போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோட பிறந்தநாள் போனது, பிறந்தநாளுக்கு விஷ் பண்ணி இருந்தேன். அதையும் வந்து நேரடியாக போய் பார்ப்போம். இப்போ இன்றைய தருணம் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே நிறைய இஸ்லாம் சகோதரர்கள் வந்து பள்ளி வாசலுக்கு போகிறது வளமை. அப்போ அதனால வந்து கொஞ்சம் நாங்கள் ஏர்லியாக வந்துட்டோம். ஒரு 10:30-11 மணிக்குள்ள வர முடிஞ்ச வாங்கன்னா அப்போ நானும் நிற்பேன் சொன்னார். அதாவது நம்மளோட ஒரு வீடியோவிலேயே நம்மளை வந்து அழைச்சிட்டு போகிற அந்த தம்பி. அப்போ அவர் நிற்கக்குள்ள போனால் அவுட்டியாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணி அப்போ நான் வந்துருந்தேன். கொஞ்சம் வெளியாக தான் போய் கொண்டிருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30. அப்போ போய் சந்திச்சுட்டு கொடுத்துட்டு போவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து பள்ளிக்கு போயிடுவாங்க. சாயந்தரக்குள்ளே உள்ள நுழைஞ்சிட்டோம். கொஞ்சம் நேரம் மோனமாக இருந்தால் தம்பியோட வீடும் வந்துடும். குறிப்பிட்ட டைமுக்கு நாங்கள் 10:30-12 மணிக்குள்ள நிற்போம் சொன்னேன். ஆனால் கோல் அடிக்கல, கோல் அடிச்சு பார்க்கணும். ஹலோ, அவன் தம்பி நான் இந்த மார்க்கெட் ரோட்டுக்கு வந்து நிற்கிறேன். அந்த பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு இல்லைங்கல்ல வந்துட்டேன். சரி, அந்த போயிட்டு வரமாங்களா? சரி, ஓகே. அப்போ அந்த வகையில் உங்களோட சுக நலங்களை வந்து விசாரிக்கல. நான் உங்கள் சதீப் எம்என்எஃப். எல்லாரும் உறவுகள் நம்மளுடைய எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு வீடியோக்களையும் கேட்குறேன். நான் உங்களோட சுகநலங்களை பற்றி சொல்கிறேன்ல. தொடர்ச்சியாக வந்து நிறைய உறவுகள் வந்து எனக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கீங்க. அந்த வகையில் மிச்சம் சந்தோஷம். ஆரம்பத்தில் கூட தம்பியை வீட்டை போகிறது வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து வழி தட்டுப்பட்டது. ஏன்னா சின்ன 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 ஒழுங்கு சொன்னக்குள்ள போகிறது கொஞ்சம். இப்போ சாதாரண வந்து ஒரு புது இடத்த போகணுமெண்டா நம்ம வழியெல்லாம் வந்து தட்டுப்படுவோம். ஆனால் இந்த ஏரியாவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தானே. இப்போ இந்த
முஸ்லீம் ஏரியாக்குள்ள நம்ம வந்து அந்த சின்ன சின்ன வழி இப்ப இந்த இதால ஒரு வழி போகல இந்த பக்கம் ஒரு வழி போகும் அப்புறம் அதுக்குள்ள போகல இன்னொரு வழி போகும் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன வழிகள் இருக்குது அப்ப அதனால எனக்கு அந்த வழிகள் வந்து சரியான மாதிரி தட்டுப்படுறது அப்புறம் இந்த போன நேரம் இருந்தா கொஞ்சம் எனக்கு ஓகே ஆகிற மாதிரி ஓகே வந்தா போயிடலாம் அப்படின்ற மாதிரி இப்ப போறது டவுட்லாம் ஒவ்வொரு போகல டவுட்லாம் போறேன் இப்ப போகல இந்த வழி தானா என்ற மாதிரி சந்தேகத்துல வந்து போய் கொண்டிருக்கேன் போய் ஆட்டோ நிப்பா நான் தெரியும் இந்த வழியா இல்ல வேற வழியாண்டு அவங்க இதானே இடம் வேணே அடுத்த ஆட்டோ போட்டு எங்கக்கா போறீங்க கடைக்கு போவீங்களா போயிட்டு வாங்களேன் சரி சரி ஓகே ஓகே சரி ஓகே அப்ப நாங்க இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம் வந்து ரீச் ஆகிட்டோம் தம்பியினுடைய அம்மா வந்து கடைக்கு போய் கொண்டிருக்காங்க அப்ப நாங்க வார வழியில சந்திச்சிட்டோம் அப்ப உள்ள போட்டோம் அவங்க போயிட்டு வராங்கன்னு சொன்னாங்க இல்ல நீங்க போயிட்டு வாங்கக்கா நாங்க கூட நிக்க முடிச்சு சொன்னோம் என்ன சொன்னா அந்த அஷ்ரப் தம்பி வந்து வரணும் அப்ப ஓகே அவர் வந்தது அப்புறம் அப்படி நாங்க வீடியோ தொடர்றோம் அஷ்ரப் லாரி சாரி மன்னிச்சு கொள்ளுங்க அஷ்ரப் தம்பி இல்ல ஆதி தம்பி பாருங்க நான் வந்து பேரை மறந்தது நம்மளோட கேமராமேன் படியும் வந்து ஞாபகம் வச்சுக்காரு அஷ்ரப் இல்ல ஆதிப் தம்பி சரி மன்னிச்சு கொள்ளுங்க வீடியோ பார்த்தா தம்பி மன்னிச்சு கொள்ளு வந்தாலும் பார்க்க கொள்ள அவர் வந்து சிரிப்பாரு ஆதிப் தம்பி சரி ஓகே நம்முடைய தம்பி வந்துட்டார் ஆதிப் தம்பி அப்ப போவோம் என்ன மழை தூமிச்சு கொண்டு இங்க பாருங்க இந்த தண்ணியை பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும் இந்த என்ன இந்த மழை துளி வந்து விழுந்து கொண்டு அது வந்து தண்ணியில தெரியுது அப்ப குயிக்கா வந்து உள்ளுக்குள்ள போவோம் என்ன ஆதிப் வாங்க போவோம் எப்படி சுகமா இருக்கீங்களா வேலையெல்லாம் எப்படி போகுது நிறைய போகுது போன பிறந்த நாள் போனது என்ன வந்துனீங்களா என்ன பிறந்த நாள் வேற தம்பி பிறந்த நாள் இல்ல வரல நீங்க வந்தியா இல்ல வரல நான் போன்ல அடுத்து விஷ் பண்ணேன் வழியெல்லாம் போயிட்டு அம்மா வந்து கடைக்கு போயிட்டாங்க தம்பி வந்து உள்ள நிக்காரு ஆள் என்ன செய்யறாருன்ற பாப்போம் கூட்டி இருக்கிறா தம்பி வார பசுரா வாங்கலேன் இங்க உள்ளயா ஆள் சோபாவில் நல்ல நித்துரு ஹலோ தம்பி 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 முகமது ஹாய் ஹலோ ஹாய் குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் அழுவு என்ன நித்திர நல்ல நித்திர இப்ப 11 மணிக்கெல்லாம் இன்னும் எழும்பல காலையில இல்ல காலையில எழும்பு இல்ல எழும்பி குளிச்சுட்டு சாப்பிட்டு திரும்ப படுக்கீங்களா என்ன இந்த ஏழியா நித்திர பண்ணது காரணம் என்ன இந்த நித்திர ஏழியா போனதுக்கான காரணம் கிளைமேட் கூலா இருக்கு கிளைமேட் கூலா இருக்கு ஓகே சூப்பர் தம்பி படிப்பெல்லாம் எப்படி போகுது நல்லா போகுது நல்லா போகுதா ஓகே இப்ப பிறந்த நாள் எப்படி கொண்டாட்ட போய் பிறந்த நாள் பிறந்த நாள் பிறந்த நாள் கொண்டாட இல்லையா ஏன் முஸ்லிம் மகள் கொண்டாட போட்டு சொல்லி கொண்டாடுற இல்லையா கொண்டாடலன்னு அப்ப தம்பி கேக்கெல்லாம் கட் பண்ண இல்லையா இல்ல ஒன்றுமே இல்லை அன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் கூட விட்டு சாப்பாடு என்ன ஸ்பெஷல் சாப்பாடு பிரியாணி பிரியாணியும் அது மட்டும்தான் அண்ணாக்களை நீங்க இன்வைட் பண்ணலையே நாக்கள் நீங்க உங்களுக்கு காலையில விஷ் பண்ணி நான் வெளியா போட்டு நானும் கோவியன்னாவும் நீங்க அடுத்த நாள் தாங்க ரிப்ளை பண்ண நீங்க அடுத்த நாள் தாங்க ரிப்ளை பண்ண நீங்க தேங்க்ஸ் பாக்கல சரி ஓகே
கோபி அண்ணாக்கு மிக்க நன்றி. நன்றி. பார்த்து கொண்டிருப்பாங்க. அதோட தம்பிக்கு விஷ் பண்ணி நிறைய பேர் வந்து ஞாபகம் வச்சிருந்து நம்மளோட வீடியோ பாக்குறாங்கன்னா ஞாபகம் வச்சிருந்து எனக்கு கோவி அண்ணா மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து அனுப்பியிருந்தவங்க முகமது தம்பி போனாம விஷ் பண்ண சொல்லுங்கண்டு. அப்ப இந்த வீடியோவில் நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க தம்பி என்ன சொல்ல கதைக்காரண்டு. விஷ் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. தமிழ் வடி அழகா கதைக்காரு பாத்தீங்களா, அதை பிடிச்சிருக்குது. அப்ப அந்த வகையில நாங்க ஒவ்வொரு மாசமும் வாரது அவ்வளவு நான் முன்னாடி சொல்லி இருந்தேன். அப்ப அந்த வகையில இந்த மாசம் மந்திரியம் அப்ப கொடுத்துட்டு இப்ப அதோட இன்னும் ஒன்று என்னன்னு சொன்னோம்மா, இப்ப தம்பிக்கு அந்த எலக்ட்ரிக் வீல் சேர் வாங்கி தரதுக்கு ஒரு அண்ணன் வந்து முன்வந்திருக்காங்க. முழுமையாகவே இல்லை, முழுமையா இல்லைன்னு சொன்னா இப்ப எலக்ட்ரிக் வீல் சேர் வாங்குறதுக்கு அப்படி ஒரு 3 லட்சம் ரூபாய் வேணும் குறைஞ்சது. அப்ப ஒரு 50,000 ரூபாய் காசு தந்திருக்காங்க. அப்ப நாங்க இந்த வீடியோவில் இப்ப நாங்க கதைச்சு போடுவோம். இப்ப இதை பார்த்துட்டு இன்னும் சில உறவுகள் இல்லை வேற யாரும் முன் வந்தாங்கன்னு சொன்னா நாங்க வாங்கி தாரோம். இல்லைன்னு சொன்னா அந்த காசை கூட கையில் தாரோம், செலவுக்கு நீங்க வச்சுக்கொள்ளுங்க. 50,000 ரூபாய் இல்ல நாங்க வச்சுக்கொள்ள. இப்ப நாங்க உங்களோட கையில வந்து ஒப்படைப்பேன். அவங்க வந்து எங்களுக்கு போட்டோ தானே கூட கொடுக்க சொல்லி நீங்க அப்படி என்ன சொன்னா இப்ப தம்பி வந்து இப்ப சேமிச்சு வராதான் 5,000 மாதம் மாதம். அப்ப அந்த சேமிப்புல இந்த 50,000 ரூபாய் நீங்க சேமிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஆனா நீங்க வச்சுக்கொள்ளுங்க, பேங்க்லயே போட்டு வச்சுக்கொள்ளுங்க. பிறகு நாங்க வாங்கி தரக்குள்ள உங்களுக்கு இந்த காசை எடுத்து மிச்சம் அவ்வளவு தேவை வேண்டி சொல்லி பார்க்கக்குள்ள அப்ப நாங்க கோவி அண்ணாக்கள் முன்வந்தா செய்து தரோம். சரியா தம்பிக்கு ஓகேயா? அப்ப இப்ப வரைக்கும் நீங்க எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கீங்க? நாங்க தந்த காசுல எவ்வளவு நீங்க சேமிச்சு வச்சிருக்கீங்க? நான் சேமிச்சல, அம்மா தான் சேமிச்சேன். அம்மா தானே சேமிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. சரி, இப்ப தம்பிக்கு வேற என்ன தேவைகள் இருக்குது? என்ன தேவையா? வேற ஒண்ணும் தேவையில்ல. எலக்ட்ரிக்கல் வீல் சேர் மட்டும் தந்தா எனக்கு போதும். போதும். ஓகே. சரி, அப்ப அடுத்த மந்த்லி வரக்குள்ள பாப்போம். என்ன சொல்றேன், இந்த வீல் சேர் கிடைச்சா அவரு காலையில போனா சாப்பாடு வந்து திரும்ப எங்க போறாராம்? அவ்வளவு ஆசை எங்க போற தம்பி? அப்ப பீச்சு போகும் பார்த்துட்டு. அப்ப தம்பி பீச்சுக்கு போறலையா? இது வரைக்கும் போகலையா? இல்ல, இது வரைக்கும் பீச்சுக்கு போனதே இல்லையா? போனேன். அண்ணாங்களோட போய் பார்த்துட்டு வந்தேன். இப்ப நம்ம ஏறிட்டு போகலாம். மழை வந்துட்டு என்ன மழை பிரச்சனை இருக்குது. அதால முன் பாருங்க எனக்கு இப்ப கஷ்டமே தெரிஞ்சுட்டேன். அதால கொஞ்சம் அதால பீச்சுக்கு போறேன். சரி, அப்ப அண்ணாக்கு நாங்க கட்டாயம் அடுத்த முறை குழம்பு பீச்சுக்கு போமா? மழை இல்ல, இன்னைக்கு மழை அடிக்குதானே. அப்ப நம்ம போகணும், மழைக்குள்ள நினைஞ்சிருவோம். ஒழுங்கா நின்று பார்க்க மேலாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணல போயிடும். என்ன ஆதி நீங்க முதல்ல எல்லாம் அண்ணாக்கள் வரக்கூட நீங்க சொல்லுங்க. முதல் சொல்லிருந்தேன் நம்ம முதல் போயிருக்கலாம் தானே நம்ம. சரி, கட்டாயம் நம்ம அடுத்த ரமீஜிக்கு போவோம். சரியா? இன்றைக்கு என்ன ஒரு சிச்சுவேஷன், மழை வந்துட்டு நீங்க கேட்டாண்டு. சரி, நம்ம சுவர்ணம் அடுத்த போவோம். சரியா? ஜோஷியோட பீச்சுக்கு போவோம். நம்ம வீல் சேரும் வாங்குவோம். ஓகேயா? சரி, ஓகே. அது காசு நம்ம சேர்த்து வாங்குறோம். மறக்காதப்பா, சரியா? அனுப்பப்பட்டு தேங்க்ஸ் இல்லைங்க, உங்களுக்கு காசு திரும்ப தந்திரிக்கலாம். சரியா? 50,000 காசு தந்திரிக்கலாம். தேங்க்ஸ் இல்லைங்க, மிக்க நன்றி. காசு போட்டிருக்காங்க. இப்ப என்னடா இருக்குது, இப்ப இந்த வீடியோல நாங்க இதை கதைப்போம் தானேக்கா, இப்படி ஒன்று தேவை இருக்குதுண்டு. அது வேற யார் முன் வந்தாங்கன்னா இதையும் சேர்த்து நாங்க கொண்டு வருவோம். இல்லைன்னு சொன்னா அடுத்த மாசம் வரக்குள்ள அந்த 50,000 கொண்டு வருவோம். சரியா? இது வந்து கோவி அண்ணாட மந்த்லி அந்த செலவுக்குரிய ஆசி. நான் கண்டிப்பா எனக்கு தம்பி எவ்வளவு இருக்குண்டு 15,000 இருக்கு. இப்ப கோவி அண்ணாவுக்கு உங்களை மாதிரி சின்ன சின்ன குட்டி மகன்கள் இருக்குது. அந்த தம்பியாக்கெல்லாம் வந்து உங்களோட வீடியோ பார்க்கலாம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கோவி அண்ணாவுக்கு மகன்கள் இருக்கு, 2 பொடியன்கள் இருக்காங்க. உங்களை மாதிரி ஆக்கள் தானே, இல்ல வடிவ நாக்கள், விளையாட்டு நல்ல ஆக்டிவ நாக்கள். அவங்க எல்லாம் வந்து உங்களை வீடியோ பாக்குறாங்க, உங்களை ரொம்ப பிடிக்குமா சொன்னாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
மிக்க நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவளையும் நல்லா படிங்க. இது சொல்லுங்க. அவளையும் படிங்க ஓதுங்க. சரி ஓகே. தம்பி நல்லா படிக்கணும் சரியா? படிப்பெல்லாம் நல்லா போகுதானே? சரி ஓகே. இப்போ இதை வந்து அம்மாட்ட கொடுத்து விடுங்க. அம்மாட்ட கொடுத்துட்டு சேமிப்பா. அம்மா நீங்க என்ன சேமிச்சு வரீங்க தானே? எவ்வளவு இருக்கு இப்ப சேமிப்புல? தெரியா நீங்க சொல்லணும். சரி சரி ஓகே. மற்றார்கள் இந்த உள்ளட நல்ல எவ்வளவு அக்கறை அடுக்க போல நான் திட்டராய அந்த அளவுக்கு எடுக்கிறதுனால. சரி ஓகே. அப்ப அண்ணாக்கு நாங்க போயிட்டு வரோம். மழை அண்ணாக்களுக்கு எங்களுக்கு வயல் வேலை எல்லாம் கிடக்குது. அண்ணாக்கு நெல் எல்லாம் பிடிக்கிற வேலை 2-3 இருக்குது. அப்ப அதாவது கொஞ்சம் டைம் பிந்தி போயிட்டோமா மன்னிச்சு கொள்ளுங்க. 7ஆம் தேதி அந்த டைமுக்குள்ள வரையலாம் போயிட்டு. சரி ஓகே. அப்ப அடுத்த நேரம் பார்ப்போம். நாங்க அடுத்த டைமுக்கு வேற பார்க்கோம். ஓகே. அப்ப தம்பி போயிட்டு வரட்டா? வேற சொல்ல போறீங்களா? வேற அதோட நம்மட ஆதித்தம் நினைக்கிறாரு. இந்த ஆதித்தம்பியோட வந்து கதைஞ்ச கொஞ்சம் குறைவு. எப்படி என்ன மாதிரி தம்பியில மனநிலை என்ன மாதிரி எப்படி இருக்குது? இப்ப நாங்க இந்த பண்ற ஹெல்ப்புகள் இல்ல இவங்க இந்த பண்ற இப்ப நம்ம வந்து சாதாரணமான எப்படி சொல்ற போஸ்ட்மேன் சொல்லலாம் கிடைக்கிற உதவியை கொண்டு தாரோம் ஒரு இடத்துல இருந்து நம்மளோட உறவுகள் அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுவரைக்கும் ஆதரவு வந்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு, உதவி செஞ்சு கொண்டிருக்கிற உறவுகளுக்கு அப்படி? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்ட உடனே நிறைய உறவுகள் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்லையும் இந்த கேட்டிருந்தா இப்படி நாங்கள் உதவி செய்கிறோம் இப்படின்னு கேட்டிருந்தா. மற்றபடி சிலாக்கள் விசாரிச்சும் இருந்தா. அதே மாதிரி இனம் அதெல்லாம் கடந்து உண்மையா மனிதாபிமானம் இந்த அடிப்படையில் தமிழ் உறவுகளாக இருந்தாலும் கூட நிறைய உறவுகள் இந்த தம்பிக்கு மட்டும் இல்லை நிறைய கூட வீடியோக்கள் நானும் பார்க்குறேன். நிறைய வீடியோக்களில் நிறைய பேருக்கு உதவிகள் செய்கிறா. உண்மையா இந்த இனம் மதம் மொழி அதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த உதவிகள் செய்கிறதுக்கோ மனிதாபிமானம் அடிப்படையில் ஒரு மனுஷன் நடந்துக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மதமோ இனமோ இந்த மொழியோ அதெல்லாம் உண்மையாக தேவையில்லை. மனிதாபிமானம்ங்கிற ஒன்று இருந்தால் மட்டும் போதும். அவ எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஏழையாக இருந்தாலும் சரி, தேடி போய் உதவி செய்யக்கூடிய அந்த மனநிலைமை இருந்தால் மட்டும் காணும். நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யலாம். அதே மாதிரி கடல் கடந்து வாழக்கூடிய உறவுகள் உண்மையாகவே அவளும் கஷ்டப்பட்டு உழைக்க நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையே. நம்ம இஞ்சி இருந்துட்டு அவ சொகுசா உழைக்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவளும் கஷ்டப்பட்டு உழைக்க மாசம் வேலை செய்யறாங்க. சரியான மாதிரி வேலை செஞ்சு வேலை செஞ்சோன்னு இப்ப அதோடக்கா என்னன்னு சொன்னா சரியான மாதிரி இப்ப சினோ புலம்பெயர்ந்த நாட்டுல வந்து எல்லா கண்ட்ரீஸ்லயும் சரியான மாதிரி சினோ அந்த பனி பெஞ்சோன்று இருக்குது. அந்த பனிக்குள்ள நாம வந்து வேலைக்கு போறது அதுல கொஞ்சம் காதை சேமிச்சு வச்சு இப்படியான ஹெல்ப் எல்லாம் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. கஷ்டப்படுறாங்க. அந்த இதுலயும் நமக்கு உதவி செய்ய நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு எவ்வளவு மனப்பாங்கு அப்படி இருக்குது. இப்ப நிறைய பேருக்குள்ள இந்த வீடியோ பார்க்கக்குள்ள யோசனை இருக்கும், இது எந்த கோவி, அந்த கோவியா இல்லை இந்த கோவியா என்ற மாதிரி. இது லண்டன் கோவியன்னா இல்லை, இது வந்து ஜெர்மன் கோவியன்னா. அவ உண்மையிலே சந்தோஷம் எங்களுக்கும். அதோட இன்னொரு துக்கமான ஒரு செய்தி, நம்ம ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருந்த அந்த 3 வயசானவங்க, அதுல வந்து அந்த அம்மா அப்பா வந்து இறந்துட்டாங்க. இறந்துட்டு அடுத்த அமுதம் வந்து இடம்பெற போகின்றது. நீங்க நாளைக்கு இல்லைன்னு சொன்னா பாருங்க, அந்த வீடியோ நாங்க போடுவோம். சரியான மாதிரி ஒரு மன கசப்பான ஒரு விடயம். அப்ப நாங்க நேரடியெல்லாம் போய் விசாரிச்சிருந்தோம், வீடியோ தாண்டி நேரடியாக போய் விசாரிச்சிருந்தோம், அந்த ஹெல்ப்ல பண்ணியிருந்தோம். அடுத்ததாக வந்து அமெரிக்காவில் கூடிய லவன் அண்ணா வந்து ஒருத்தவங்க பணத்தை வந்து அனுப்பியிருக்காங்க. இப்ப அந்த அண்ணாவுடைய உதவியை வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வேண்டி கொடுத்து அந்த அமுதை வந்து இறுதி கிரியை வந்து நடத்துறதுக்கான உதவியை நாங்க வழங்க போகின்றோம். அப்ப சரி போவோம் வேணே. சரி போயிட்டு வரோம் வேணாக்கா.
ஓகே அப்ப நாங்க இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். உண்மையிலே தம்பியை வந்து மாசம் வந்து பாக்குறது, நேரடியா வந்து ஹெல்ப் பண்றது வந்து எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இப்ப ஈஸியா வந்து காசை வந்து சில நேரங்கள்ல வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி விடுறேன் கேட்டிருந்தேன். இல்ல நீங்க நேரடியா வாங்க, நேரடியா வாரது நீங்க நேரடியா வாரது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் பண்ற மாதிரி அக்கா சொல்லி இருந்தாங்க. சரின்னு சொல்லிதான் அப்ப நாங்களும் வரக்கூட தம்பியும் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுவானே, அடுத்தது இந்த வீடியோ ஊடாக கோவியன் நான் பார்த்து சந்தோஷப்படுவாருன்ற ஒரு காரணத்துக்காக நாங்க வாரினாங்க. உங்களை காத்துட்டு போயிட்டு காத்துட்டு இருந்தாங்க. அப்ப நேற்று சொல்லியிருந்தேன் நாங்க இன்னைக்கு வருவோம் வேண்டு. அதை நான் வரக்குள்ள வந்து கால் பண்ணல, வருவோம் வேண்டு. நல்ல நித்திர ஷோவாவில். சரி ஓகே அப்ப நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய் காட்டுங்க தம்பி. ஓகே பாய்.